beyond infinity and back again. Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். டுடே நம்ம வந்து ப்ராஃபிட்டை நம்ம வந்து காலையிலேயே ஃபஸ்ட்டு 4 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம். டார்கெட் வந்து நமக்கு வந்து அரௌண்ட் நம்ம வந்து 9:27க்கு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிது. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ப்ரீ மார்க்கெட்டில் நமக்கு வந்து மார்க்கெட்டு போச்சு. பார்த்தீங்கன்னா நான் ப்ரீ மார்க்கெட்டில் சொல்லியிருப்பேன், மார்க்கெட்டு இந்த மாதிரி டைரெக்ஷனில் இங்கே இந்த ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி போகிறதுக்கு, இங்கே போயிட்டு திரும்ப கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் ப்ரீ மார்க்கெட் யாராவது பார்க்காதவங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த மாதிரி மேலே போயிட்டு ஒன்று கீழே வரும், இல்லைனா கீழே இருந்துட்டு மார்க்கெட்டு டவுன் சைடு போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே ஒரு கேண்டில் வச்சுட்டு திரும்ப கீழே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அந்த மேலே செகண்ட் கேண்டில் போயிட்டு ரெட் கலர் ஃபார்ம் ஆச்சு இல்லைங்களா? ஸோ அந்த கேண்டில்லே நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் நம்ம 9:18க்கு நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள் 3 கேண்டில்ஸ் 1 2 3 கேண்டிலில் டார்கெட்டை புக் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3300 சம்திங் வந்தது. ஸோ ஜெகதீசன் ஒருத்தர் வந்து 8000 ப்ராஃபிட் புக் பண்ணார். ஸோ லோகநாதன் ஒருத்தர் 4000 அரௌண்டு 4000 வந்து புக் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அரௌண்டு நம்ம வந்து இன்றைக்கி காலையில் வந்து நம்ம 15,000 நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி டே சூப்பராக இருந்தது. நான் இன்றைக்கி டே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நமக்கு எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி டே வந்து முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ட்ரிஸ் கிடைச்சாலும் நாங்கள் வந்து எடுக்கல, ஏன்னா இன்றைக்கி டே வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டோம். ஏன்னா நம்ம லிமிட் கிடைச்சதுன்னா நம்ம வந்து மார்க்கெட்டை விட்டு வந்துடணும். ஸோ நம்ம மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம மார்க்கெட்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்து நம்ம திரும்ப ஓவர் ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், டெம்ப்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க. இங்கே பாருங்கள், ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு நீங்கள் புட் ஆப்ஷன் நான் பை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே பாருங்கள், டார்கெட் ஸ்டாப் லாஸ் பர்சன்டேஜ் இருக்குது. நீங்கள் ஸ்டாப் லாஸ் 5%னா டார்கெட்டு 10% வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜில் வந்து நீங்கள் டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படி இது ஒரு வழி. இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், ஒரு குவான்டிட்டி போட்டு நான் ஸ்டாப் லாஸ் 5% வச்சுட்டு டார்கெட் வச்சுட்டு நான் பை கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோட ஆர்டர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் நான் பை பண்ணது 87 ரூபா 82 பைசா, செல் பண்ணது பார்த்தீங்கன்னா 110 ரூபாய்க்கு நான் செல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த ஜிடிடி ஆர்டர் இருக்குது இல்லையா, இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அங்கே போட்டிங்கன்னா இங்கே ஜிடிடியில் வந்து உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா எப்படி இந்த ஆர்டர் போட்டு இங்கே பர்சன்டேஜ் ஸ்டாப் லாஸ் டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஆர்டர்ஸ் போய் எங்கே இருக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஜிடிடி ஆர்டரில் இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஸ்டாப் லாஸ் ஆர்டர் மட்டும் போட்டிருந்தேன், டார்கெட் மேனுவலாக நான் ஃபிக்ஸ் புக் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அந்த கேஸில் வந்து ஜிடிடியில் ஒரு ஆர்டர் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் நான் போயிட்டு கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு வழி. இல்லைனா நீங்கள் வந்து டைரெக்டாக பை மட்டும் பண்ணிவிட்டு இந்த பர்சன்டேஜ் இதெல்லாம் பண்ணிவிட்டு பை மட்டும் பண்ணிவிட்டு உங்களோட இந்த மாதிரி ஆர்டர் வந்து பொசிஷனில் அப்படி போயிட்டுருக்கும் இல்லைங்களா? ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் இருக்குது, ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர், ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர்னு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களோட ஆர்டர் வந்து பொசிஷனில் ரன் ஆகிட்டு இருக்கும். ரன் ஆகிட்டு இருக்கிறப்போ இங்கே 3 டாட் பட்டன் இருக்கு இல்லையா, இதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா இங்கே எக்ஸிட் பட்டன் காட்டும் ரன்னிங்கில் இருக்கிறப்போ. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து இந்த பாப்பப் வரும். இதில் வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டரு, ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எதை ஒன்று கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ வினோத்துங்கிற ஒரு கேட்டிருக்காரு. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால், ஆர்டரில் ஏதாவது ப்ளேஸ் பண்ணுறதுல டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வந்து பாருங்கள், என்னோடய ப்ராஃபிட் வந்து 3327 ரூபா. ஓகேங்களா? ஸோ லோகநாதன் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு, வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவர் அரௌண்ட் 4000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. ஓகேங்க, அவங்க லோகநாதன் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு, ஜெகதீசன் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்.
போஸ்ட் போடுறேன், நீங்கள் பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். until then bye சக்தி. Beyond infinity and back again. I'm to them. Young dog and a talking.